கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இது உங்க ஊர் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கு நாரா நடித்துக் கொண்டிருக்கும் ஆர்மி தம்பி உடப்பம்பட்டி சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு யூடியூப் சேனல் கோவை யூடியூப் சேனல் இது நம்ம ஊர் இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல். சகோதரர் நான் நேரில் பார்க்குறேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எங்கே நாடாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கூட சொல்ல முடியல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வந்துச்சு பார்த்தேன், மறுபடியும் இது பண்ண முடியல. அனுப்பிச்சிட்டாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு நான் பார்த்ததே தாமதமாக பார்த்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, அதனால் வர முடியாது, என்னத்தை இன்னொரு நாடம் சொல்லுவோம்னு நினச்சேன். சந்தோஷம். எனக்கு பொன்னாடை வழங்கி அங்கிருந்து வந்து பொன்னாடை வழங்கி பெருமை சேர்த்து நோட்டீஸ் அனுப்புனாரு. 500 கொடுங்கன்னு கொடுத்துட்டாரு. இந்த நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். சரி சரி, சந்தோஷம். இன்னொரு 500 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மருதமணி அவர்களுக்கு ஆமாம் நமது சேனல் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சேனல்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அனைவருக்குமே நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிசி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் அவங்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்றீங்க, அதனால அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயில் நிறைந்த செலவிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். நமது பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இது உங்க ஊர் யூடியூப் சேனல். இது உங்க ஊரு யூடியூப் சேனலுக்கு நீங்க எப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பீங்களா? ஐயோ உன் செல்லத்துக்கு தெரியாம போச்சு. இது உங்க ஊரு கோயம்புத்தூர்ல வந்து இந்த சேனல் அந்த உரிமையாளர் அருமைக்குரிய அன்பு அண்ணா அவர்கள் எனக்காக அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கிடைத்த நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கோவையை சேர்ந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் இது உங்கள் ஊர் என்ற யூடியூப் சேனல் அருமை அண்ணா அவர்கள் சார்பாக இங்கு இசைக்குழுவினருக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அருமை அண்ணாவர்களுக்கு இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் கோவையை சேர்ந்த அருமை உள்ளவங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி, நன்றி வணக்கம்.
பணிபோக்கர் உரிவார உயரேவாகின யாரும் பணிபோக்கர் உரிவார உயரேவாகின யாரும் நான் என்று காலை எழுந்து கலைக்கரங்களை விடுத்துக் கொண்டு கையிலாக பரம ஞானம் பரமல் காட்சி பரமல் இன்பம் வரமல் ஆற்றடி நாம உண்மை தோத்திரமை ஆயுள்மை சொல்லக்கூடிய 8 குணமுறை ஈசனாகிய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று புண்ணிய சக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு வணங்கி அவர்களால் சிறு 19 கதாநாயகன் எனது வாற்ற மகாவிஷ்ணு அவர்களையும் கண்டு வணங்கி நல்ல ஆசையை பெற்று 14 செல்வங்களுக்கும் சொந்தக்கார மகாலட்சுமி அவர்களையும் கண்டு வணங்கி நல்ல ஆசையை பெற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்காரர் என வந்து பிரம்மா அவரையும் கண்டு வணங்கி நல்ல ஆசையை பெற்று சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளுக்கு சொந்தக்காரி கலைவாணி தாயை கண்டு வணங்கி நேராக வந்து இருக்குங்கார் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக வந்து பிரம்மா முதலிலே 4 பேரை தோற்றுவித்தார் அடுத்து 10 பேரை தோற்றுவித்தார் அதிலே நாரதகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக சந்திரமனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து சந்திரமனக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்கள் அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக வைக்கப்பட்ட வருங்காலத்தில் என் அண்ணனவர்களுக்கு கிடைச்சதால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலக்கம் செய்யாவிட்டால் உனது சிரமமானது 1008 என் அண்ணன் தக்கனை கேட்ட சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை கொள்ளத்தை தங்க கூடாத இன்று என் கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தேன் ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது சரி வேண்டில் வேண்டாமை இன்றி காத்தல் தொழிலை கடமை என கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்லும் 16 வகையிலும் சித்திர பதமையாக வீட்டிருக்கும் மகாலட்சுமியின் கணவனும் நல் விடை தீவிர சொல்லப்பட இரவைக்கு ஏகாந்தமாக உயிர்களை விடைக்கும் பிரவனும் தந்தையும் நாரதா கழகப்பிரியா என்று சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரண காரிய பேரில் கொண்ட நாராகினை நினைப்பதோடு அன்பும் பலிபிடிவோம் வீட்டில் பிறந்த தொல்லைவோம் போகா தீரும்போம் நல்ல குணமதிக மாமருணி கோபுரத்தில் வீட்டிறக்கம் கணபதியை கீதொழுதாக்கால் என்று சொல்லியிருக்கிறார்கள் கணபதி வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் நாராயணா ஓரானை கந்தை ஓயான் திருமகனை போரானிக பகத்தை பேணினான் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் பிள்ளையாய் போற்றி செயலும் தொடங்க அதன் துணையாலே சுமங்கூடும் தொடர்ந்து அவன் துணையாய் சுகம் கூடு தொடர்ந்து பிள்ளையார் துணை போட்டு சிலதுடன் பிள்ளையார் மொழி போட்டு செயலகவும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலகவும் தொடங்கு
வார நடக்கும் பிள்ளையா துளி போட்டு செயலவும் தொடங்கு குரோதம் உலகம் மோகம் அந்த மாற்றம் சொல்லக்கூடிய அறுவகை இப்ப மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபுரக மனாகத வசதி ஆங்கின்னு சொல்லப்பட்டு ஆறாதங்களை மையமாக கொண்டு அவதரித்தோமே நவச்சவன் நெட்டிக்கண்ண தோட்டுவத்தை வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மர்கள் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்க நானே இடத்திலே நமக்கு நல்ல கழகம் உருவாக வேண்டும் அதுவும் நன்மையிலேயே முடிய வேண்டும் இடத்தை பார்க்கும் பொழுதே சொர்க்கம் போல் தோன்றுவது என்ன ஒரு பெருமைகள் சிறப்பு அமைந்த இடமாக திகழ்கிறது பார்த்தீர்களா போல வருமா அது நம் நாட்டுக்கீடாகுமா மொழிகள் தமிழோடிடுமா அது நம்மூர போல வருமா அது நம்
ஆங்கார் உன்னடைக்கு. நன்றி நன்றி வணக்கம். நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆங்கார் உன்னடைக்கு ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பரவர் கேட்டது பார்ப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை? ஓய் ஓசை சத்தம் கேட்கிறதா? சலசலவென்று சத்தம் நிறைய கேட்கிறதே. கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது போல இருக்குது. கொள்ளையடிக்க பழைய தண்ணி தான் கிடைக்கும். அப்படியா? புது துணி வர்றதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகுமா? ஆமா ஆமா ஆமா. சரி சரி. ஆசி சிவந்தாத்திரம் பார்த்தீங்களா? பறவை எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. மற்றோடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் உள்ளே இருக்கிறது. ஆளோடும் சுவண்டால கொள்ளையா? யாரை நம்பி இருக்கின்றார் அந்த வள்ளியம்மை? முருகப்பெருமானை நம்பி இருக்கின்றார் வள்ளியம்மை. நம்பி என்ற ஒருவனுக்கு வளர்ப்புமலாக பிறந்த பெண்மணியால் நம்பி இருக்கிறார். யாரை நம்பி? முருகப்பெருமானை நம்பி. முருகா 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 என்று உருகிக் கொண்டிருக்கின்றார் வள்ளி. முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம். முருகா என்றால் 3 தெய்வங்கள் ஒருங்கே அமைந்தவர்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட சிறப்பானவர்களை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றாளே வள்ளி. சரி, பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆண்கள் யாராவது காவலுக்கு வந்திருக்கிறார்களா? வந்திருக்காங்க. ஒருவருக்கு 2. இன்னைக்கு 2 தம்பி. ஆமா, ஒரு முரட்டு தம்பி, இன்னொரு அதாவது ஒரு முரட்டு தம்பி வரட்டு வெளியில. இன்னைக்கு இன்னைக்கு 2 பேர் காலையில் டர்ன்னு போலாதுக்கல. இன்னைக்கு இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கல. அது ஏற்கனவே பெருமாள் ராஜு புராண புயல் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் அப்படின்னு சொல்லி பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இருக்கு இவங்க 2 பேரையும் பார்த்து இப்படி பயப்படுறீங்க? நான் எப்ப பயந்தேன்? இப்பதான் சொன்னீங்கல்ல. என்ன வெளியில வர 2 பேரும் வெளியில வரட்டும். அவன் கால் இன்னைக்கு 2ஆ பொளக்கல. நான் அந்த கட்டையை பிடிக்கலன்னு. அதான் பொழந்தா தானங்க சண்டை வரேன். நீங்க தான் பொளக்கலன்ட்டீங்களே தம்பி. அந்த பொளக்கலை வேற, இந்த பொளக்கலை வேற. தட் இஸ் பொளக்கலை வேற, திஸ் இஸ் பொளக்கலை வேற. கூட்டி வந்திருக்கான். பாத்தீங்களா? நல்ல வேலை அங்கிட்டு மலையாளம் பேசுறேன் உட்காந்துருக்கேன். சரி, இவர்களை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம். ஆமா ஆமா. தேவை எப்பொழுது வருகிறதோ இங்கு வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் வாங்க வாருங்கள். இவருங்க மேடையிலே நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளரும் மற்றும் இதிகாச சுடர் புராண புயல் இலக்கிய சுடர் அருமை தம்பி உடப்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கு ஹார்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை உடன்மராசர் அருமை அண்ணன் கோவில்பட்டியை சேர்ந்த டி.ஏ. அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆளுநர் வாசிக்கும் அருமை அண்ணன் செல்லியம்பட்டி எஸ்.டி. முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே தாள வாய்த்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் பிராமட்டியை சேர்ந்த இன்பச்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்திருக்கும் பாண்டி உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் சதீஷ் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் அப்படியே வாங்கினேன் 4 பேர். எங்கே அண்ணே யூடியூப் ஒரு நாள் யூடியூப் 4 பேர் 1 2 கேமரா 5 பேர் தானே. வெளிநாடு மற்றும் உள்நாடு அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய
இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அனைவருக்குமே கிராமத்தின் சார்பில் பொன்னாடை வழங்கப்படுகிறது. உரிமையாளர்கள் நால்வரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். கிராம பொதுமக்கள் KR மீடியா உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. கோவை இது நம்ம ஊர். இது கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இது உங்க ஊர் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அடுத்து அம்பாள் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அருமையான சுரேசன் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. ஆமாம், பொன்னாடை வழங்கப்படுகிறது. அடுத்து நீங்கள் வாங்க இன்னொரு சேனல் சரி சேனல் உரிமையாளர் அனைவருக்குமே பொன்னாடை வழங்கி பெருமைப்படுத்த கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை மீண்டும் மறுபடியும் நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கும்பாபிஷேகத்தை அன்றைக்கு இந்த நாடகம் நடக்க வேண்டிய நாடகம் வர்ணவானுடைய இந்த ஒரு அருமையான அந்த தருணத்திலே கும்பாபிஷேகத்திலிருந்து இந்த வர்ணவான் மழை பொழிந்து மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று அன்று நடக்க வேண்டிய இந்த நாடகத்தை மீண்டும் மண்டலாபிஷேகத்துக்கு எங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் அழைத்து உங்களை அனைவரையும் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நல்கிய கிராம பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த தெய்வத்துக்கும் அருட்கடாட்சம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது வணக்கம் 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 பல. சரி, வரக்கூடியவர்களை சந்திப்போம். தக்க தருணத்திலே ஷோ போட மாட்டாங்களா அவங்க இந்த பசங்க ரெண்டு பேரும்? அந்த பசங்க ரெண்டு பேரும் ஜோப் போட மாட்டாங்களா? இல்ல, நீங்க சொன்ன பொருளுக்கு நீங்க வச்ச வேலைக்காரங்களா? நான் வச்ச வேலைக்காரன் இன்னைக்கு. அப்படியா? அவர் நிறைய படிச்சவங்க. இங்க பாருங்க, சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டா சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? கர்ச்சிக்கணும். என்ன கர்ச்சிக்கு வேணுமா? நாயின்னு ஒரு வேஷம் சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி குலைக்கணும். ஆளே வரனாலும் குறைக்கணும். புலின்னு ஒரு வேஷம் போட்டு சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? உருமணும்ல. உருமணும். பன்னின்னு ஒரு வேஷம் போட்டு சும்மா இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? பிய தின்னே ஆகணும். தம்பி, ஏற்கனவே அந்த பையன் காட்டத்தை இருக்காப்ல. நீ பாட்டுக்கு என்னையாவது போட்டுவிட்டு போயிடாத. நீர் நாரதரா யாம் நாரதரா? சுவாமிகள், நீங்கள் நாரதர், நாங்க பக்கவாத்தியக்காரர். அதுதான், நாரதர் வேலை பார்த்துட்டு போயிடாத. காட்டமா இருக்குன்னா காட்டமான பிய தின்னுட்டா அது ஒரு வேலை இருக்கலாம். சுட கூவாம குவிக்கின்ற கோகிலவாணி கூவுற கோயில சேவல பார்த்து படிக்குது பாட்டு. நீயும் பதில் சொல்லு கேட்டே. வாடா வெளியில வாடா. தம்பி மருதமணி அண்டு கார்த்திக் ராஜா ரெண்டு பேரும் வாடா, உனக்கு நாக்கு தள்ள போகுதடா. தம்பி, இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போட்டுட்டு போயிடாத. என்ன சாமி? வந்த வேலையை மட்டும் பாரு. வாடா வெளியில வாடான்னு தான் சொன்னேன். நாக்கு தள்ள போதுரா சாணி தள்ள போதுறான்னு நான் சொல்லவே இல்லை. நீ சம்பந்தம் இல்லாத உன்னை போட்டு விட்டு போயிடுற. நீ இருக்க கோவத்துல ரெண்டு பேரும் கட்டி ஏறி வந்துட போறாங்கப்பா. என்ன நீ பேசு? வாடா வெளியில வாடான்னா நான் சொன்ன மட்டும் பாடு, சரியா? நாக்கு தள்ள போதுரா சாணி தள்ள போதுறான்னு நீ சொல்லாத, புரியுதா? இந்த பாட்டு எப்படி ஆரம்பம்? கூற கோயில சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. அடுத்து மாமா மயங்கிடலாமான்னு வரும். அப்படித்தானே வரும். ஆமா. நீங்க என்ன பண்ணீங்க? வாடா வெளியில வாடான்னு அது வரல. அந்த வரி வரல. வராது. அதே மாதிரிதான் நான் பாடின வரியும் அந்த பாட்டுல வராது. ஞாபக சக்தியா இருக்க நீ. சேவலை பார்த்து படிக்குது பாட்டு, நீ பதில் சொல்லி கேட்டு வாடா வெளியில வாடா, நீ வாங்கடா போகுதடா. கல்லை
நாரிலே தொடுத்து அழகாக மாலையை கட்டி தனது மகளிடத்திலே கொடுத்தார். தந்தை பெரியாழ்வார் அதை வாங்கி தன் கழுத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணபுரான் சூடினாலே சூடி கொடுத்து சுடக்கூடிய மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை மனதார் திருமாலை பெருமாளை மணந்தார் ஸ்ரீ ஆண்டாள். முருகப்பெருமானை மணப்பதற்கு வள்ளி காத்து கொண்டிருக்கின்ற என்ன மாலை? நான் தேடும் செவந்தி மாலையாக இருக்கலாம். நான் தேடும் செவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. நன்றி நன்றி கலந்த வணக்கம். நல்ல உள்ளங்களுக்கு மட்டும் திருமணத்தில் 8 திருமணம் பிரம்மம் பிரசாப்தியம் ஆரிடம் தெய்வம் காந்தரம் அசுரம் ராசம் வைசாசம் 8 திருமணம். அதிலே காந்தரம் மனம் சொல்லக்கூடிய களவு மனத்தை புரிவதற்காக வெளி வந்திருக்கின்றால் யார் இவள் எதற்காக வந்தால் என்ன வழி அங்கே காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பாட்டனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி தேவியான் என்பது எம்பெருமான் முருகன் திருவடி தவறு வெந்தது விட்டார். மற்றோதிய சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் வளர்ப்புகளாகிய வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு விதைக்கு வந்து அதை காவலை சோ என்று ஆயலோட்டி கொண்டிருக்கின்றாலே பெண்மணியால் பருவமங்கையாக வந்திருக்கவாளோ இங்கு நான் பாடும்போது பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ இன்னும் கீற்று பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ இன்னும் கீற்று நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததில்லை. பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கை
பருவமங்கியோ தென்னங்கீற்று இந்த சுந்தரத்தை நினைக்க வேண்டும் என்பதனாலே வரக்கூடியிலே சந்திக்க வேண்டும். அதுக்கு முதலில் சுந்தரத்தை பார்க்க வேண்டும். சுந்தரம் இருந்ததும் கொஞ்சிறந்த மங்கைவள் இந்த குடைக்கு கேள்வதா நாடகோடகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் அருமையான ரசிகருடைய வேண்டுதலின்படி MS முத்தப்பாண்டனுடைய ஒரு பாடல் அவர்களுக்காக. காலை எடுத்தான் நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே திறந்த ஒளியிலே மணி ஓசை உன்னை யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கூலாவிக் கொண்டிருக்கிறார். வருகிறார் காவலர் வைக்கல் அவரிடத்தில்.
கைதட்டி அன்போடு ஆராய் நமக்கு அமைச்சுவாகி நமக்கு கலகம் அவசியம் கலகம் எங்க கலகம்? மேனிலும் கலகம், சங்கத்திலும் கலகம், வீட்டிலும் குழம்புல உப்பு இல்லை என்று கலகம், செல்லலக்கிற கிளம்புல கலகம். அவசியம் இன்னைக்கு கலகம் உண்டு. நீமா நாரதரா, நான் நாரதரா. சாமி முதல்ல ஒரு நாரதர் தான் நீங்க ஒரு நாரதர் வந்திருக்கீங்களா? எப்படி அவர் டூப்ளிகேட், நீங்க உண்மையான நாரதரா? ஒரிஜினல். இது தெரியாம நாங்க மாங்குன்னு வேர்க்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தெரியும். நம்ம யாரு பத்த பிள்ளைகளோ ஏன் சாமி விவரம் தெரியாம அடிச்சிட்டீங்க. அவரு வீணை போட்டிருந்தாரு. நீங்க என்ன ஒரு பேக்க நம்ம பிச்சை இருக்கிற மாதிரி பேக்க போட்டு இருக்கீங்க? தோல் கருவி. தோல் கருவியா? சரி, அவர் வந்து பூச்சி திந்தாரு, நீங்களும் பூச்சி திரிக்கல. உங்களுக்கு என்ன முதலிரவா அன்னைக்கு? முதலிரவுலப்பா, இன்னைக்கு வந்து முதலிரவு தயாராகும் இரவு. இன்னொன்னு சாமி, அவர் பூநூல் போட்டு தானே உங்களுக்கு பூநூலா கடமைங்க? நமக்கு பூநூல் சொல்லி அவன் மாடு கட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும், பார்ப்போம். பயந்துகிட்டு ஒரிஜினல் நார் வந்தா பயந்துகிட்டு மைச்சட்டு நம்மால் போல ₹10 தண்ணி கடை. ஒண்ணுல 2 வெறி நாய் குலைக்க வேற ஒண்ணு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கும் வந்ததற்கும் சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் எல்லா காந்து முடியாம சுகர் வந்து பெட்ல கிடக்காம எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எனக்கு சொந்தம்னு அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றது. உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? நான் என்ன சொல்றேன்னா அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓ சரி சரி சரி, சொல்ல மாட்டேன். முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க நீ. சரி கோச்சிராஜ், நான் பேசுனா அதுக்கு எதிர்பதமா ஒண்ணு பேசணும். பேசணும். அப்புறம் அதை விட்டு நீ கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க. சரி கோச்சிராஜ், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு எதிர்பதம் சொல்லு. கேனத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் பேசுறேன்னா அந்த பேச்சுக்கு ஏதாவது எதிர்பதமா ஒரு பேச்ச பேசுனேன். கேன பைய மாதிரி பேசிட்டு இருக்கே நீ மாதிரி. இடம் 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 எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்களை நான் கூறுகிறேன். இந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை என்று நான் சொல்லலாம் நினைத்தேன். ஆனால் எனக்குத்தான் சொந்தம். சரி, இடத்துக்கு பேர் வெள்ளிமலை சாரல். ஆமா, ஒண்ணு நீங்க பேசுங்க. சரி 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 கோச்சிக்கிறாய். இல்லைன்னா என்னை பேச விடாது. நீங்க பேசு. ஏன்னா 2 பேரும் பேசணும்னா என்ன சொல்ல வர்ற புரியாது, மக்களுக்கு புரியாது. சரியா பேசுறீங்க. நான் பேசணும், அது நீங்க கேட்கணும், நீங்க பேசணும். அதான் மனுஷனுக்கு அர்த்தம். அப்புறம் நான் பேசல, நீங்க பேசக்கூடாது. சரியா? பேசும். சரி. என்னடா முறையில அரைச்சு கொண்டு வர என்ன கதியாக்க போறான்? எல்லாரும் சண்டைக்கு இங்கே நாரதராக வேறம் தாங்கி நாட்டு மக்கள் எல்லாம் இன்பமுற்று கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்டு மக்கள், நாட்டு மக்கள். நாட்டு மக்களா? நான் கூட ஆட்டு தலையா கொண்டு வந்தேன்.
இங்கே நாரதராக வேடம் தாங்கி நாட்டு மக்களை எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் காத்திராஜா அவர்களுக்கு சாமி அவர்களுக்கு சிறப்புரை ஆற்றுவார்கள். சிறப்புரை இல்லடா, சிறப்புரை. யாரு அம்மாவுக்கு விருந்தாளி வந்திருக்காரு. ஏதாவது பேசுவீங்கன்னு தான் நீ மிளகாய கையில வச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு தானா? ஐயோ, இந்த இங்கே நாரராக சிறப்புரை ஆற்றுவதற்கு ஐயா 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 உங்களை கும்புனே ஒரு பாடியை கொண்டுறாதீங்க. நம்பி 180 நாடா வாங்கியிருக்கு. சிறப்புரை ஆற்றுவதற்குன்னு ஒரு ஐயா ஐயா எம்ஆர்ஐ ஸ்கேனே போட்டுடலாம், சிடி ஸ்கேன் வேணாம். உங்களுக்கு கும்புனே அவர் என்ன இப்ப பேசிட்டாரு, என்ன செஞ்சிட்டாருன்னு அவருக்கு பொண்ணு எவ்வளவு நாள் நான் ஒன்னே வர சொன்னதாடா. நீதான ஏசுப்பா வாயை திறந்து நீதான் அவர் என்ன கிழிச்சு விட்டாரு பொண்ணாட பொன்னாடு என்ன வரல. பத்தரா தம்பி பேசுறி அண்ணன் வெளியே போயிட்டு வந்துனேன். மீண்டும் மீண்டும் சின்ன பயலுகடா, சின்ன பயலுக சார்பாக மருதமணி அண்ணனுக்கு 101 ரூபாய். நாச்சி சரண் அரவன் சரண் விஜய் கொடூரமா எங்கடா எங்க தொகையறைக்க போறேன். யாராவது நீ என்னை தொட்டா கண்ணுல 10 மிளகா தான் வைப்பேன், அதுக்காக 10 மிளகா கொண்டு வந்திருக்கேன். யாராவது நீ தொட்டு பாரு. எங்க நான் போயிட்டு விளங்காதான். சரி இருக்கட்டும். ஏன்னா உங்களை இவ்வளவு பாராட்டி அவர் பொன்னாட ஊத்திட்டு போறாருன்னா நீங்க திறமையானவங்கிறத அவர் நிரூபிச்சு காட்டிட்டு போறாரு. போத்தலே சாதாரண மணியே கிடையாது. மருதமணி வந்து உங்களுக்கு பொன்னாட ஊத்திட்டு போறாருன்னா அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால நீங்க ஒரு திறமையானவராக இருப்பீங்கன்னு எனக்கு உங்க மேல ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பக்தி. திறமையான ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க திறமையான ஆளு. பயம் பக்தி எனக்கு உங்க மேல வந்துருச்சு. திறமையான ஆளா இருப்பீங்களா? இருப்பீங்கன்னா அப்ப இல்லைன்னு நினைச்சீங்களா? போன பச திருப்பி குட்டி வராங்க. எங்க சிங்கத்திட்ட பேசி பாருங்க, பேசி 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 ஜெயிச்சு பாருங்க. சனியன் ஜெயிக்கல வருது. அப்ப உங்க சிங்கத்தை நான் நெருங்க முடியாது. எங்க சிங்கத்தோட ஒரு கேட்கிற கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? நான் எப்படா கேள்வி கேட்க சொன்னேன் அந்த அலே வருதுடா. நமக்குள்ள விஷயம் நமக்குள்ள இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்மளுக்கு தானே தெரியும். அப்போ நாங்களாம் கொண்டு வரும் யாரும் பக்கத்துல வரமாட்டோம். போடா ஐயா, இந்த முகத்தை உள்ள நீங்க கிளம்பி போனீங்கன்னா இந்த முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. அடையாளம் தெரியாது காலையில, இப்பவே அடையாளத்தை பார்த்துட்டு போயிருங்க. நம்மால் தான் நான் நீ இருக்கிறதால எனக்கு பயமா இருக்கு. நான் மட்டும் நான் தப்பிச்சிருப்பேன். ஏதாவது பிரச்சனைன்னா நான் சொல்லுவேன். கேள்வி தெரிஞ்சா வர தெரியல, நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். என்ன ஒன்னாலும் 8 தொகை 10 பாட்டு நீ 2400 வாட்டு சண்டையில ஏத்து வச்சிருக்கேன். இடத்து பேரு வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். உன்னை அறிவாளின்னு சொல்லிருக்கேன். ஒண்ணு நான் பேசும்போது குறுக்க பேசுறேன் இல்லையா? நீயே பேசிய. சரி கோஜிரா நீ பேச. முட்டா முட்டா சொல்ல பேசிருக்கா? சும்மா அவருக்கு பிரஷர். இடத்து பேர் வேலிமலை. அவர் பேசும்போது
பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை படி நீ சொல்லிட்டு பெரியா. நீ என்ன சொன்னாலும் தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. இடத்துக்கு விளக்கத்தானே தலைவா, இடத்துக்கு நம்ம இடம், நம்ம இடம் விளக்கத்தானே கேட்கிறாரு. அவருக்கு எதுக்கு நம்ம சொல்லணும்? நம்ம இடத்துக்கு எதுக்கு விளக்கம் சொல்லணும்? அப்படி பேசுறேன். சொல்ல முடியாது சொல்லு. ஆம்பளை சொல்றான். வான்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். ஆமா. நீ இருக்க தைரியத்துல நான் வந்திருக்கேன். வான்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவான்மீகம் இருக்கு. ஓரம் சொல்லல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி போய்யா. நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினான் சிவபெருமான். நாராத்துக்கு வந்தா முக்கோமாயா கூடாது. அவன் வந்து நக்காடான்னு வேணா சொல்லுவாங்க, முக்கோமா கூடாது. வேதசரமா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்போட்டு நெல்ல காய போட்டாங்களா? நெல்ல காய போட்டா அள்ளிட்டு போய் அரைச்சுவாங்க. வேதசரமா என்று சொல்லக்கூடிய நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் மண்டியாட்ட நரம்பு தளர்ச்சி. அவர் வாட்டு பேச்சு போறா, நீயா மண்டி ஆட்டுற? அப்படி சொல்லுப்பு. அவர் பேசட்டா, மழை நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உன்னை நான் கூப்பிட்டேன் நாடகத்துக்கு. இங்க ஒரு அடி மட்டும் வாங்கி பாருங்க. என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிறந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை நான் வளவோக்க நிக்க மாட்டேன். மழை பொழிந்தது. மழை வந்து எந்திரிச்சு போங்க. மழை கொஞ்சம் சிவபெருமான் நெல்லுக்கு வேலி எடுக்கிறார். திருநெல்வேலி இருக்கு. நீ சரியான ஆளு. அண்ணே இது என்னதுன்னு? ஏடா அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு அந்த அம்மா சிரிக்குதே. ஒரே சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கமணி இடையிலே கோடுபட்டு வளர்ந்தா திருச்செங்கோடுவருக்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்குண்டான விளக்கத்தை பண்ண சொல்லு பையா. சிவனும் சக்தி ஒன்று என்னடா தலையில முக்காட போட்டு பையன்
அண்ணனுக்கு எனக்கு அவருக்கு ஆகாது. பிரிங்கி முனிவருக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி ஏய், அவர் பேசிக்கிட்டு போது தள்ளி வர்றா. அள்ளி வரலையா? ஏய், அவர் பேசிக்கிட்டு இருக்காருல. காலையில டைல்ஸ் போட ஆள் வரணும் அளந்துக்கிட்டு இருக்கு. பிரிங்கி அமிர்தமலைக்கு பரங்கி மலருக்கு வாழ்வானம் சொன்னீங்க. நீ சரியாக இவ்வளவு நேரம் பேசுறனே, ஒரு வார்த்தை சண்டால எங்கேயே என்ன பேச விட்ட? ஒரு வார்த்தை நான் பேச விட்டா தானே பேச முடியும். இடங்களுக்கு சிறப்பு இருக்கிறது இல்ல? ஆமா, அதான் பல சிறப்பு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பு இருக்கு. ஏன்? சிறப்பு இருக்கு. சொல்றா, சிறப்பு சொல்றா. துறப்புலடா சிறப்புடா. தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியனால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியதுனா தேவகோட்டை என்று பேர் வந்தது. நாடாரு எல்லாம் சேர்த்து கட்டினா ஜாதி சண்டை எடுத்து விட்டா. உடைய கும்பல் ஜாதி கலவரத்தை எடுத்து விட்டுறாங்க. சரி சரி. புதுக்கோட்டை ஏன் பேர்? புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. பழைய கோட்டை கட்டினா பழைய கோட்டை. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நல்லா கேளுங்க. இப்போ உங்க ஏரியா அந்த தொண்டி அந்த மாதிரி மணமேல்குடி அந்த மாதிரி தானே இருக்கு. ஆமா, அங்க மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு மணமேல்குடி? மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சரக்கு வாங்கிட்டு போய் மணல் மேல் வைத்து குடித்த நாள் மணல் மேல் குடி என்று பேர். கைதட்டி 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 உங்கள் சிறந்த இதோ வருகிறார் முக்காய் சட்டி. சிறப்புடே. கேட்கிற கேள்விக்கெல்லாம் டொக்கு டொக்கு என்று பதில் கூறிய டொக்கு இல்லடா டக்குடா. ஐயா 3 டக்கு வச்சுட்டு அந்த ஞாபகத்திலே அதான். சரி சரி, நல்ல திறமையா எப்படி இது? நல்லா படிச்சிருக்கல. இவர்தான் வாத்தியாரு. மணமேல்குடிக்கு இவ்வளவு வணக்கம் சொன்னீங்களே. அடி வாங்கி கொடுத்துடாம ஒரு செவக்கி இருக்கணும். கொண்டே ஒண்ணு. நம்ம கரூர் பக்கம் ஆமா, ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி. நீ நான் அட்டி தட்டி ஆ, கோயில் கணக்கலுக்கு பார்க்கல. சரி. அந்த குறிப்புல உள்ள அங்க போய் அடிக்கினேன், ஆ, அங்க உள்ளவன் இங்க போய் அடிக்கினேன். சரி. அடிச்சு பல்லு விழுந்துச்சு. ஆ, இவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். ஏம்பல் ஏம்பல். ஏம்பல் குழக்கம் என்ன ஊம்பல் குழக்கம்? தவறா பேசல. ஓம் பல்லுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் மொட்டை நாக்கு, வேற ஒண்ணு தவறா பேச மாட்டேன். அந்த பையன் தங்கமான பையன். எப்படி நான் படிச்சிருக்கேன் தம்பி. அது என்ன பல்லு? ஓம்பல். ஓம் பல்றா. சரி, இன்னொரு ஊரு கேக்குறேன். நல்லா கேட்க. அந்த மணமேல்குடி அடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கல, ஆமா. அங்க ஒரு கட்டுமாடின்னு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அதுக்கு கட்டுமாடின்னு ஒரு கட்டுமாடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து சரி கடலுக்கு சென்று சரி மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ சொல்லு. இருங்க, ஒரு இதுல ஒரு வரலாறு சரியா சொல்லணும். கடலுக்கு போய் மீன் உடைக்க சொல்றேன். அந்த தொக்கால மீன் உடையா? ஊர் பேர் கேக்குற மீன் உடைக்க போறாங்க. கோச்சுக்கிறார். இருங்க, அந்த வரலாறு சரியா சொல்லணும். சரி சரி, வரலாறு சரியா இருக்கு. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு சென்று சரி மீன் பிடிச்சிட்டு வந்து சரி காலையில் அந்த ஏலக்கடையில கொட்டுவாங்க. சரி ஒரு ஆள் சொல்லுவாரு முதல்ல 1500 ரூபாய்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் கழுத்தி போடா கழுத்தி கழுத்தி 1000 ரூபாய்ன்னு சொல்லுவாரு. சரி ஒரு ஆள் சொல்ற ஊடகம் 2500. சரி. கட்டுமா கட்டாதா புடி அத கட்டுமா அப்படி. கைதட்டி கைதட்டி கைதட்டி. நான் படிச்சிருக்கேன். சரி, திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஊர் பேர் வந்துச்சு. இங்க இருந்து ஒருத்தன் போய் அங்க இறங்கி நிக்கினேன். சரி. டிரைவர் வர 3:45 கொண்டே இறக்கிட்டேன் சீக்கிரமே. சரி. அவன் ரூட்டு தெரியாம ஆ, திருன்னு முழிக்க ஆ. பயத்துல புரு 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 புருன்னு போவ. திரு புரு திரு புரு திரு புரு திரு. சரி. நம்ம நடிப்பு பிரிஞ்சு விடுவோம்ல. சரி, காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு? காரைக்குடி ஏன் பேர் வந்தா, காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து ஆ. கார்ல வைத்து குடித்தனால் காரைக்குடி. படிக்கணும், சும்மா நாடகத்துல போடுவாளா? திறமையா இருக்க. சரி. அறிவியலா படிச்சிருக்கேன். தம்பி இந்த ஒரு ஊருக்கு மேல கொஞ்சம் திருமயம்
திருமயம்னு என் பேர் வந்துச்சு. திருமயம்னா திருனா உயர்ந்த, உயர்ந்த, மையம்னா நடுவே. காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே இருப்பதனால் திருமையம். திருமையம். சரி, புதுவயல்னு என் பேர் வந்துச்சு. அது ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து புதுசா வய வாங்கினால் புதுவயல். ஒருவேளை பழைய வயலா இருந்தா தம்பி பேசு. தம்பி புது வயலுக்கு வழக்கம் சொன்னேன், பழைய வயல் தான் தெரியாதா? என்னடா நீ நிக்கிறேன்னு யாரோ எப்படி தூக்கி விழுந்தாரோ. பழைய பழைய வாடா பழைய வயலுக்கு சொல்லுப்பா. வாடா அம்மா ஆட்டுக்குட்டியை கொலாவட்டை கூப்பிட்டு நான் வரேன். இருங்க தம்பி, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ வர வேணாம். ஏன் பழைய வயல்னு வேற எது? உன் பக்கத்துல இருந்து ஐயா, 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 ஐயா. டேய், எந்திரிங்கண்ணே. போடா அவர் புடிச்சுக்கிட்டு நடந்துடுறா. எல்லாரும் புடிச்சுக்கு தானே நசுக்குவாங்க. இல்ல புது வயலுக்கு வழக்கம் சொன்னா பழைய வயலுக்கு வழக்கம் சொல்ல மாட்டோமா? இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன தெரியாத மாதிரி ஆக்குறீங்க? தெரியாதா உங்களுக்கு? சொல்லு போ. தெரியும்ல. தெரியும்ல, சொல்லு. அண்ணே, இங்க ரஸ்தால வந்து புதுக்கோட்டை பார்த்துட்டானே. போயிட்டு வரேன். உன்னை தான் விரும்பி போட சொன்னாங்க. இந்த சம்பளத்துல 1000 ரூபாய் கொடுத்துக்கிறோம். புது வயலுக்கு விளக்கம் பழைய சொல்றேன். வயலுக்கு வரணும். பழைய வயலுக்கு அங்கேயே நில்லுங்க. ஏன் இப்படியே நடந்து நடந்து வர்றீங்க? ஒரு ஆள் உங்களுக்கு தான் காலு கிடக்கும்ல. பூல கோடு ஓட்டணும் இன்னைக்கு தான்டா பாக்குறேன். சாமி, ஆ, நீங்க பேசிய வார்த்தை தவற மாட்டேங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. நாங்களும் அதே மாதிரிதான். இந்த கோட்டுக்கு அங்கிட்டு நாங்க வரமாட்டோம். சரி, நீங்க அதே மாதிரி உண்மையான சாமியா இருந்தா அந்த கோட்டுக்கு இங்கிட்டு வரக்கூடாது. வரமாட்டேன். பயப்பட நீ அந்த ஆள் வரமாட்டேன். எங்கிட்ட கோடு ஓட்டுக்கல. நீ விவரமான ஆளு எனக்கு தெரியும். போய் பயந்துக்கிட்டு தெரியுவேனா? கோடை தாண்ட மாதிரி தெரியுதுடா. ரவுண்ட்ல வர மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி இருப்பாங்க பாப்போம், பாப்போம். சாமி. என்ன ஓடு வாரம் சுத்தி வர்ற மாதிரி தெரியுது. சொல்லுங்கடா பதில. என்ன கட்டியா? எப்படா சொல்றீங்க பழைய வயலுக்கு? பழைய வயல் ஏன் பேர் வந்துச்சுன்னா அத புதுசா ஒரு ஆள் வாங்கி போட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரு. சரி, போயிட்டு 6 வருஷம் கழிச்சு வந்தாரு. பழசாகி போச்சு. வேலிக்கல் எல்லாம் முளைச்சு. அதே பழைய வயல். இந்த வசனத்தை சொல்ல முடியாது. யார்டா தெரியாது. மேலூர் என் பேர் வச்சு. மேலூர்ல ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து பைக் எடுக்கல 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 30 மேலே போகுதா. அதே மேலூர். பூலூர். இது பூலாமா? அது மேல இருக்குல்ல, அது மேலகம். மேலூர். இது என்ன கீழே என்ன பூலகம். அதான் பூலூர். அப்பா இதை கட் பண்ணி போட்டு மாட்டிட்டு விட்டாம உங்களுக்கு பயந்து கிடக்கூடாது. எது கொண்டே தெருவில் விட போறீங்க. கீழூர் என் பேர் வச்சு. கீழூர் ஏன்டா வருது? கீழூர் ஏன் பேர் வச்சா? கீழூர் ஏன் பேர் வச்சா? அங்க இருந்து வண்டி எடுத்து பிரேக் பிடிக்காம கீழே வருதா. அதான் கீழூர். சரி, நல்ல திறமையான பேச்சு. எப்படி வர உங்களை படிச்சீங்க? படிச்சிருக்கல சும்மாவா? உங்களுக்கு வாத்தியாரா, நீங்க அவருக்கு வாத்தியாரா? வாத்தியாரு. சரி சரி சரி. வாத்தியார் வேற அவர் இறந்து விட்டாரு. எப்படி மசூர் நான் இருப்பேன் சொல்லி கொடுத்தேன். சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஏய், போட்டியா? எங்க போட விடுறாங்க? போடவே இல்லை. போடும்லவே புரிஞ்ச காலத்தை போட்டு விட்டாங்களே. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? மறுபடியும் பார்க்கலாம்டா. பாப்போம். மொத்தம் நாங்க 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தோம். அப்படியா? ஆமா. தக்கன் வசிஷ்டன் பிறகு இருந்து மரிசி புலஸ்தீன் ஆங்கிரசனா திரிப்புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. நீங்க 7 பேர்னு சொன்னீங்கல்ல, பேர் சொல்றாப்பா. தங்கராசு, மாயாண்டி, மலையாண்டி, முத்தப்பா, ரோகு, மருதமணி, வீரத்தேவன். அருமையா சொன்னடா. இது வரல யாருமே அண்ணன் 7 பேர் சொல்லல. ஆனா உண்மையாவே சொல்றியா? மிக சிறந்த நீ அறிவாளி. சரி, மறுபடியும் திரும்ப சொல்லுப்பா. தங்கராசு, மலையாண்டி, லோகு, முனியாண்டி, மருதமணி, வீரத்தேவன். என்ன ஆறுதே வந்திருக்கு இன்னொருத்தங்க? ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போட்டேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் எத்தனை பேரு? 3 பேரு. 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? 3 அண்ணனுக்கு தம்பிங்க. தம்பி எத்தனை பேரு? தம்பி 3 பேரு. 3 தம்பிக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். இல்ல அண்ணனா தம்பியா?
அக்கா நானா எப்போ போதும் நானா போதும் இருங்க போய் கேட்டு வந்துடுறேன். டேய் அண்ணனா தம்பியாடா? அண்ணன் தம்பிதான். முதல்ல வந்தவனி, மூத்தவன், கடைசி வந்தவனி, இளையவன், நடுவுல வந்தவனி. நடுவுலவன். நீ எங்க பிறந்த? தேவட்ட பெரியாதிபத்தில 3ஆம் நம்பர் ரூமு சித்ரா நரசு வெள்ளை ஊசியில உறந்தேன். தேவவட்ட பெரிய ஆஸ்பத்திரியில எத்தனை 3ஆம் நம்பர் ரூமு சித்ரா நரசு. அது நம்பருக்கு கடைசி 89 வரும். ஊசி என்ன ஊசி? நம்பர் இந்த அவங்க நம்பர்ல மாற்றி விட்டுறாத. ஊசி என்ன ஊசி? வெள்ளை ஊசி. நீ பிறந்ததா? வெள்ளை ஊதி பிறந்தவனோடா. அது வெள்ளையா தானே இருக்கு, மருந்து எடுக்கிறது. அப்ப அண்ணன் தம்பி உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணன் 3 பேர். 3 பேர் இருக்காங்கல்ல, தம்பி 3 பேர் தானே? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 தம்பிக்கு வந்து 3 தம்பிக்கு அண்ணன் 7 பேர். 3 தம்பிக்கு அண்ணன். அண்ணன் கணக்குல புலி. தம்பி 3 இருக்காங்கல்ல, நான் நாடாத்துல சேர்க்கறதுக்காகவே 3வது படிக்க வச்சுட்டேன், சேர்த்துனேன். தம்பி 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 தம்பிக்கு 1 2 3. 3க்கு எண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. தம்பி 3 பேர்டா, எத்தனை அண்ணன்டா? தம்பி 3 பேர்னா சொல்லுவோம்ல, என்ன அவசரா அலட்டி பேசப்பட அலட்டி பேசுறா நம்ம ஊரான்னுட்டு. நான் வந்திருக்கேன், நீ எங்க வர? தம்பி 3 இல்ல, அந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 3 தம்பி. 3 அந்த தம்பி இல்லடா, அவன் சின்ன தம்பி, அவர் இருக்கிற பெரிய தம்பிடா. 3 தம்பிக்கு வந்து 3 பேர். ஒருத்தன் ஏய் தம்பி 3 பேர்டா, ஆமா. அவங்களுக்கு எத்தனை அண்ணன்டா? 4 அண்ணன். அப்படி சொல்றா வெங்காயம். வெங்காயம் இருக்காரா? 4 அண்ணன் தானே? உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் வந்து 3 அண்ணன். 3 அண்ணன். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? 4 பேர். எத்தனை தம்பி? 4 பேர். சரி, அண்ணன் எத்தனை அண்ணன்? 4 பேர். தம்பி எத்தனை தம்பி? 4 பேர். மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? 8 பேர். நீ எத்தனை பேர் சொன்ன? சத்தியமா எங்க அம்மா அதனால எனக்கு தெரியாது. 7 பேரா 8 பேராடா? சாமி 7 வருது. 7 பேரா? இப்ப இவன் 8 பேர் கணக்கு சொல்றியா? அவன் சொன்னது 4க்கு. ஐயோ, தம்பி இப்பதான் நாடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் நான். நீ சரியா சொல்லுப்பா, கைவிடியா? வேணாம் வேணாம், என் கையில திறங்கு இருக்கு, கையை பிடிச்சி நெருங்கிறது. சாமி 3 தம்பிகளுக்கு அண்ணன் 4 பேர். 4 பேர். 3 அண்ணனுக்கு தம்பி 4 பேர். அப்ப எத்தனை பேர்? நாளைக்கு சிவகங்கை ராயந்தாப்பட்டி. அதனால கேட்கல, இங்க சாமி கணக்கு கேட்கல. அந்த கணக்குல பேரு தெரியுமில. ஏண்டா பெரிய இவன் மாதிரி என்னமோ பெரிய ஒரு பயங்கரமான ஆளு. என்னது நடிச்சா யாரு இழுச்சு விடுவாங்கிற யார் நடிக்கிறது? இத புடுடா. சரி போனா போகுது. நீ ஜெயிச்சிருவே தெரிய. மாலை மட்டும் கலந்து இந்த டயலாக் எனக்கு தெரியுமே. அம்மா என்ன என்ன பேசுன பேசுங்க. இழுச்சு விடுயா நீ? யாரு டேய் படிச்சுதான் கல்வி கல்வி கழிவறை எலைட்ட சரஸ்வதி எலைட்ட குடிமா கொடுக்காதா நீ? பாப்பா மேட்ச் பாப்போம். சரி போனா போகுது, விளையாட்டு பேச. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன உன நீ? என்னது என்ன என்ன உன நீ? அந்த ஒரு ஜம்பு தண்ணி எடுத்து வாடா. டேய் அந்த வேலை இங்க வச்சு விட சரியா? ஆட்டா. என்னது? மேட்ச் பாப்போம். கல்விக்கு வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி விட்டு வெள்ளை கமலத்து விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனம் அரசோடைய சரியாசனம் வைத்ததே கலைவாணி எலைட்ட சரஸ்வதி குடி இருக்க கலைவாணி இருக்க பேச்சு பாப்போம். நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்லுவேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரைமுக துதுமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானே. மானமே நன்னா மனமன்னு மனமனும் ஆனாமனமன்னா நானே நானும் ஈனமா மானாமனம் பண்ணி முன்முன்னே நன்னினும் ஆனா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. கைதட்டு கைதட்டு. எங்க திரும்ப திரும்ப பாப்போம். ஒரு நேரம் தான் சொல்ல முடியும், அப்புறம் ஓயாமலாம் சொல்ல முடியாது. அருமுகனி அனுமணம் குன்றுமோ கருமுகனி எட்டிகமாகுமா இரும்பு கோணீட்டில் யானைய வெல்லலாம் நரம்பு கோணீட்டில் நாமது கிஞ்ச பேசி பிடித்து தடித்து தோகை குத்தார கடிவரத்து காற்று காரம் சொல்லியிருக்காங்க. எங்க திரும்ப திரும்ப பாப்போம். எப்படா நகம் வெட்டுற? சரி அந்த அளவுக்கு போட்டி வந்திருக்கியா? ஆ? பார்க்கலாம். பாப்போம் உமக்கு எமக்கு போட்டி பாப்போம். ஒண்ணு அந்த இடத்துல நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். அண்ணே நம்ம என்ன தோத்துறோம். சரிப்பா பார்க்கலாம். இந்த இடத்துல நீ நான் வெற்றி நீ தோல்விட்டால் சரி இந்த மேடையில இப்பவே நீங்க 2 பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த கோயிலோட மேடையோட சேர்ந்து ஒன்னா சுத்தி வரணும். நாங்க சுத்தையில கரண்ட் இல்லாம போயிடணும்.
சாமி, இந்த மேடையில நாங்க தோத்துட்டோம்டா, நீங்க ஜெயிச்சிட்டா 2 வாரம் உள்ள போயிடும். இதை பேசுறதுக்கு முன்னாடா உடம்புல ஒட்டு துணி இல்லாம சுத்தனேன் யாரு? நீங்க 2 பேரும். நாங்க தான் தோக்க மாட்டோமே. எதுக்கு ஆமா உள்வாங்கிருக்கல. இத கேட்டாளா? நீ வெட்டி விட்டு நான் தோல்வி விட்டால் சரி, இனிமே நான் இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன். ஏன் வேற கட்ட இருக்கும்? 7 கட்ட வச்சிருக்காங்க அதே மாதிரி. ஆச்சா ஆச்சா சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்து விட்டால் சுரண்டைகள் சுருக்கென்று சொல்லடி படுவாதாம் என்று சொன்னார்கள். காணக்கன் கூசியே கையறுக்கனாரதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது, வீணுக்கு என்பெல்லாம் பட்டு எரியறது. ஐயோ அன்புலால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. சிறப்பியா என்ன திறமையானவர் நம்ம நகைச்சுவை நடிகர் நினைக்கிறான். ஆனா திறமையா கவி பேசும்பொழுது நடுவுமாய் சொல்லியிருக்காங்க. உண்மையை எதிர்பார்க்கல. ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னார்கள். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திறமை உண்மையா அவங்கள்ட்ட இருந்துச்சு, இந்த திறமை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு உண்மையா எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல நான் உங்கள்ட்ட போட்டின்னு ஒண்ணு வந்திருப்பேன். நீங்க நகைச்சுவை மட்டும்தான் பண்ணுவீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா இந்த அளவு அறிவு திறமையானவர்கள் நீங்க பேசிக்க மாட்டீங்க எனக்கு தெரியாது. அதனால வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. நான் வந்து ஏன்னா என் பேர் நாரத, தந்தை பிரமா, தாய் கலைவாணி, பாட்ட மகாஸ்து, பாட்டி கேட்டது நான் தலைமை அதெல்லாம் ஒண்ணு பார்க்கும், அதெல்லாம் ஒண்ணு பார்க்கும். தங்கச்சி நீ தூங்க, 5 மணிக்கு வந்தா போதும். மாலை மாத்த இன்னைக்கு பிறந்த நாள், நீ கோயிலுக்கு போ, வண்டி எடுத்து கிளம்பு. பாராட்டி இருக்கேப்பா. பாராட்டி பால் விட்டு தேர் விட்டு எங்களுக்கு வேணாம். ஏய் மக்கள் எல்லாம் நீ வள்ளியோட சந்தி அத வள்ளியோட சந்திக்க பிறந்த நாளோட நிம்மதியா இருக்க மாட்டாங்க. வள்ளியை சந்திக்க வேணாம்லப்பா, வள்ளியை சந்திக்க வேணாம்ல. தங்கச்சி நீ வீட்டுக்கு போய் கோயில் ஓலத்துல சாப்பிட்டு பிரியாணி கிண்டி எல்லாரும் தின்னுக்கலாம். பேசுற மைக்கில பேசுற அங்கிட்டே வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம், வேளத்தில் பட்டுருவோம் கோல் பந்தில் பெய்யாது, நெற்றில் பறவை எக்கோடா பறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கோடு என்று சொன்னார்களே. இன்னைக்கு அப்பத்தான் செத்த நாள். நீ பேசிக்கணும் போதே தோத்துட்டு சாமி சொல்லிடுவாரு. முழுதா நீ பேசி என்ன சமாளிக்கிறேன்? பேசுறது மறந்து காணாக்கான கூசியா கையா இருக்கானு பருக்காய் வச்சா உருப்பமுள்ள அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஆளு கூப்பிடவே இல்லை, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் சொல்றேன் உள்ள உட்கார்ந்து இருக்கேன், பேச போட்டு 2 பேரும் நாய் பட்ட பாடா. நீ என்னடா துணிமணி துவைக்க வந்த மாதிரி அடிக்கிற? முரண்மைக்கு மோதிட வேண்டும், முரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், இடையில் பஞ்சன் பட்டிட வேண்டும், அவர் கூறு கூட்டு நஞ்சனை வேம்பனை நன்றி என்று சொன்னார்கள். அகழ்வாரை தாங்கள் நிகழ்வார் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைகள் இருக்காங்க. எப்படியாவது காப்பாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ 2 பேரும் அம்மனை குட்டியா போயிட்டே ஆகணும்னு முடிவு வந்து என்ன பண்ற? நாங்க அம்மனை குண்டியா நாங்கெல்லாம் வந்தனால இந்த ஊர்ல மழையா நின்றது. நாங்களாவது தோக்குறதாவது போட்டினும் போற்றவர் வருகுடாவினை தொட்டினும் தொட்டவர் சொன்ன சொற்களை மாற்றிவர் கூட்டினும் அவர் கொடியவன் சொன்னார்கள். எப்பாரு எங்க என்றாலும் தெரியாமல் ஆச்சரியப்படும் சொல்லியிருக்காங்க. புத்திமான் பலமானவன் பலபலமான புத்தியற்றால் எத்தனை விதத்தில் விடுறது வந்து எதிரும் மற்றொரு குருவை கூட்டத்தில் விட்டதற்கு செயலுக்கு ஊமை வளம் என்று சொன்னாங்க. கற்கன் என்ற பிச்சை பிரிவில் கற்கன் என்ற சொல்லியிருக்காங்க. கற்க கசட கற்பவை கெட்டவில் அதற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. செல்வத்தில் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 100 ரூபாய் இறந்தார் கேத்துக்கு போக முடியல. என் பொண்டாட்டியை உணர்ந்து அனுப்பிவிட்ட கேத்து போயிட்டு வந்தாங்க. யாதனி உழுதுண்டு உழுது கொள்ளக்காரன் 500 ரூபாய் சித்தாளுக்கு சம்பளம்.
வெந்தயம் உளுந்தம்பருப்பு மூணு சோப்பு 10 ரூபாய் கம்பெனி விலை ஒன்றரை கிலோ சர்ப்பு தூள் 100 ரூபாய் வண்டி கிளம்ப போகுது நல்ல தக்காளி நாட்டு தக்காளி 3 உள்ள தக்காளி 100 ரூபாய் பாருங்க நம்ம வண்டியில வருங்க கவர் தேவையில பாத்திரம் எடுத்து வந்தால் போதும் நீங்க வாங்க நல்ல மாம்பழம் நாட்டு மாம்பழம் 4 கிலோ மாம்பழம் 180 ரூபாய் வண்டி போகும்போது வந்து வாங்கிக்கங்க வண்டி போகும்போது வந்து 2 வண்டி வந்திருக்கு எட்டத்துக்கு 16 குணமும் எங்க ஓட்ட முட்டிட்டு முளைத்து உறிஞ்சதுக்கு கட்டிட்டு ஓடாத பேனு ஓடாத சைக்கிள் ஓடாத கலர் பொருள் வாங்கிட்டு காசை உடனே கை மேல காசு கொடுப்போம் கற்பனை பாத்தி கஸ்தூரி போட்டு கஸ்தூரி கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரை மருந்த போட்டு கொண்டு விட்டு அப்படியே நம்ம உடனே வேளாங்கண்ணியில ரூம் போட்டு சடார் மடார் என்று அடி பொற்புற வழியில் விதித்தாலும் அதன் கொண்டு நற்கணும் நில்லாய நெடுஞ்சோரை என்று அழகாக பாடினேன். அதற்கு பையுரை வளர்ந்து பாலுரை வளர்ந்து மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ அறியே அந்த மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ அறிந்தார் மெய்யூர் பாலாய் முடியாது என்று எந்த ஊர் என்று இருந்தோர் நீகளி அந்த ஊர் செய்தி அறிகிறோ வந்த ஒரு முப்பாடு மாலாய் முடிவு சூரியமாய் அப்பாலும் பாலி என்று அறிய இந்த காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த வையடா மாயவனா குயவை செய்த மண்மான ஓரவன் ஊத்தை குடியிலே மண்ணில் எடுத்து உதிரப்புடன் உண்டை செய்து வாய்த்த உயவனார் வண்ணு மாண்டும் வரையோட்டுக்காக என்று ஆதாய்ப்பாம் என்று அழகாக சொன்னான். இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ணை 2 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பனும் அந்த சூளை அரை காசு ஆகாது என்று ஆளாய் பாம்பை என்று அழகாக பாடினானே. குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையாக வரும் கல்வி அழகு என்று சோழப்பரி முறுக்கே என்னங்கடா ஒரு வண்டி அதான் நானே ஐயா நான் பேச மாட்டேன் வாங்க சாமி வண்டி எடுத்து கிளம்பிட்டேன் பேச மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் வண்டி பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி மகாசு கருண வாங்கின வண்டி சிவனுக்கு காலை வாங்கின வண்டி முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி விநாயகப் பெருமானுக்கு மூசியை வாங்கின வண்டி ஐயோ ஏய் எங்கடா இன்னொன்னு தெரிஞ்சடா ஒரு நடமாடும் எலும்பு ஒரு நடமாடும் எலும்பு தெரிஞ்சு எங்கடா நான் கூட்டத்தில் இருக்க பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க நகை கொலுசு எல்லாம் பத்திரமா செருப்பை கூட பத்திரமா பார்த்துக்கோங்க செருப்பு கடையே வச்சிருக்காங்க ஊர்ல அந்த வண்டியை யார் வண்டி இருந்தது மறுக்கே சோழப்பரி சஞ்சீவலை ஆஞ்சநேய பெருமான் அப்படித்தான் தூக்கிட்டு வந்தாரா. ஆஞ்சநேய பெருமான் தூக்கி வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனா மறுபடியும் ஒரு இடத்துல வைக்கிறார் அந்த மலைய வச்சுட்டு மறுபடியும் தூக்குறாரு. கால்வாசி மழை விழுந்தது. அதான் சதுரகிரி சொல்றோம்னா அது காரணம் இருக்கிறது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அடிமை பெண்மை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டம்மா தேவையான லோகு தேவை எங்க அப்பா பேர் நம்பிராஜா எங்க அம்மா பேர் காளியம்மா எங்க அத்தை பேர் அம்முதா நம்ம தான் ஜெயிச்சரு போட்ட பயந்துகிட்டு
ஆளு அப்புறமேல காலையில பணியாரம் கொடுத்துறேன் எல்லாத்துக்கும். சரி டேய் மாப்பிள்ளை டேய் அம்மா நம்மள்ட்ட பேச முடியல. ஏய் நாரதர் நம்மகிட்ட பேச முடியுமா? நம்ம என்னைக்குடா வாழ்க்கையில தோத்துருக்கோம். இவர மாதிரி எத்தனை சாமியை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காருன்னா அந்த ஆளு சொல்லிக்கலாம் ஓடி இருப்பாரு. ஓடிட்டார்ல. ஆள் நிக்கிறாரு பாரு. ஏய் போயிட்டாரு. ஏய் இன்னும் வரமாட்டார் தம்பங்க. நம்ம பேசிட்டா. நமக்கு தெரியும்ல. தங்கச்சி வாமா நாங்க வெற்றி வெற்றி கை தட்டுங்க, வெற்றி. தங்கச்சி நீ வரணுமா அது கருத்து வசனத்தை மறந்துட்டோம்டா. ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு கை மலரு காலு மலரு கட்டழக தாண்டி புள்ள கூட பாண்டி ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு அடியம்மாடி ஐயாலே என்னங்க நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அம்மா கூட்டுருவோமா? ஆமா தங்கச்சி அம்மல் பேபி இவரை கூப்பிடவே இல்லை. வண்டி விழிக்கல் கண்டு போலி மாட்டி வாங்கிருக்கும் நாடது சொல் போதே. என்னதுக்கு யானை? நாளைக்கு நிலையா இல்லையா? அது என்னைக்கு நிலையா இருக்கிறது? ஆணைக்கு போய் என்னைக்கு அதெல்லாம் நீ ஏமா பாக்குற? தங்கச்சி இல்லையா? அந்த லூசிச்சிருக்கு சேலை மாத்தி கட்டிட்டு இருந்தாயா? இவன் ஏன் கொண்டாட்டியா? வள்ளி இல்லையா? வள்ளி இல்ல. ஏங்க இவங்க ரெண்டு பேரும் என் புருஷங்க தாங்க. ஆமாங்க புருஷங்களா? இவனை கட்டினாதான் எங்க ரெண்டு பேருக்கு இந்த நிலைமை. சரி அது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். இந்த புருஷன் இப்படி இருக்காரு, இந்த புருஷன் எப்படி இருக்காரு? ரெண்டுமே அப்படிதான். ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தே சாப்பிடாது. அதாவது சாமி ஏன் இப்படி இருக்கான்னா சரி அதுதான் முதல்ல இப்படி கட்டினேன். இது உருவத்துல இப்படி இருந்துச்சு. சரி இதனாலதான் உருவம் பெருத்த இருக்கிறனாலதான் இது இல்ல அப்படின்னு நினைச்சிரு. சோ ஒல்லியான கட்டலாம்னு கட்டுச்சு. இதை ஏமாந்து இது போயிட்டு அதுக்கு இதுக்கு எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி அமைஞ்சு போச்சு. என்ன அது யோக குழுக்கள் விழுந்த மாதிரி. அதுக்குதான் உங்களை ஏற்பாடு பண்றேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாமியை கற்க போறியா? அப்படியா? பொலியால் மாட்டுக்கு என்ன எதுக்குடா இருக்க? சாமி நீங்க அப்படி பேசாதீங்க. ஏன் ஒரு சாமியா ரவுடியாடா? சாமி தண்ணி போட்டு வந்துட்டாரா? மூணாவது வருத்துவேன். என்ன மூணாவது தங்கச்சி உங்களை கட்டினதுக்கு அவரையாவது வச்சு ஆமா ஆமா அவருக்கு நல்லா அடிக்கிறான்ல. உன்னை கழுத்தை அறுத்து ரெண்டா போட்டுருவான். நாங்க இன்னும் அவர்கிட்ட காசே வாங்கல. தங்கச்சி ஆமா தங்கச்சி பெட்டி அலையாஸ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, செல்வண்ண வந்திருக்கா. வாமா மின்னல் தங்கச்சி பெட்டி அலையாஸ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வம் வந்திருக்கா. வாமா மின்னல்
நானா முடிஞ்சு போக மாட்டேன். எப்ப பார்த்தாலும் இவ தான் ஆளா. பின்னல் வரலைன்னா இடிய மறுபடியும் கூப்பிடியா? தங்கச்சி பெட்டி அழகன் வந்திருக்காகோ, வந்திருக்காகோ மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, வந்திருக்காகோ அதோட முத்துராஜ் வந்திருக்காகோ, வந்திருக்காகோ தாளம் செல்வன் வந்திருக்காகோ. வந்திருக்காகோ ஆமா மின்னல் புட்டு பள்ளிக்கூடத்து டிக்கெட்டா போட்டுருக்காங்க நாரா. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ தூங்காது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ தூங்காது கண்ணே இடது பிள்ளைகள் தூசி விழுந்தால் வலது பிள்ளையோ கலங்கி விடுமே இருட்டி கூட இருக்கும் இல்லைனா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருமே சொர்க்கமெல்லாம் இந்த பெண் உள்ளவர் பெண்ணுருவே பக்கம் இருக்கு இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துள்ளவும் அந்த மனம்தான் சுமையானது ஒரு சுகமானதே நீ பாதி நான் பாதி கண்ணே அங்கே அப்பா கண்ணே இல்ல பொண்ணு. இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது எங்களுக்கே தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாத வரைக்கும் நல்லா இருக்கும். தெரிஞ்சாச்சும் நாடகம் வைக்க ரொம்ப மாட்டாங்க. குதூகலமா இருக்காரு அவரு. என்ன அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. எனக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். ஐயோ எப்ப பார்த்தாலும் இப்படி தாண்டா அண்ணே யார் இவரு? நாரதர்மா. அவர் நாடு தந்தை என் புருஷங்க சொல்லுவாங்க இருங்க பொறுமையா. தம்பி ஒன்னான பருவா. சொல்லுங்கடா நீங்க சொல்லுங்கடா. காரைக்குடிக்கு மாடு வாங்க வந்திருக்காரு. ஏய் சொல்லுங்கடா. உங்களை மாதிரி தானே 2 புள்ள வெத்துக்கணும். சொல்லுங்கடா. தங்கச்சி நாரதர். அடிச்சு விடாதீங்க. இந்த மாலை கட்டி அங்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். போய் சேர்ந்துருவாப்ல. அங்க புடிச்ச ஒளியில சத்தம் வர மாட்டேங்குது. தங்கச்சி நம்ம இதுக்கு உயிரை காப்பாத்தியா சொல்லி யாரையா சொல்லி. ஹெட் மாஸ்டர் வந்திருக்காருமா. அப்படியா? நாரதர் வந்திருக்கிறார். வரவேற்பு கொடுத்துருவோமா? கொடுக்கலாமா? நான் சொல்றது இந்த இதுல சங்கீத வருக வருகவே வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே வழியிலே
உலகங்கள் புகழ் பெற்றவர் இசையாவும் புகழ் பெற்றவர் ஓயாமல் அடித்து வளர்த்தவர் மாநிலத்தை காக்க அவதாரம் கட்ட திருமுருகன் குடிகொண்ட திணைக்குணத்திலே திணை காக்கும் கண்டாயே என்ன கும்புறாங்க எப்படி கும்புறாங்க அதான் அவனுக்கு கும்புற வணக்கங்களை கொடுத்து வச்சவர்னே அவரு நல்லாசிகளை கொடுக்குமாறு மிக தாழ்வு பண்ணி கேட்டு கத்திரகத்துல போய் சேர்ந்துருவேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் போக மாட்டேன் தண்ணி போனா மாதக்கிதம் கவி வணக்க சால வணக்கம் குருநாதருக்கு நிதிவராஜ். நேராச்சு நாங்கள் வீட்டில் போனோம் தேடுவாங்க செல்லாம் நீங்க போக செல்லாம் உங்களை தான் நீ போ செல்லாம் எல்லாம் போ செல்லாம் நல்ல மனுஷன் போய் சும்மா எல்லாம் செய்ய மாட்டாரு என்ன பண்ற எல்லாம் நாடா முடிஞ்சு பேர் போல போ போனான்னு பள்ளி இந்த சந்திரகாலையில் நாடக களி நாடக சங்கங்களிலே நான் கலைத்துறையில் பயணித்தவரையிலும் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நான் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கும். அவர்கள் அவர்களுடைய திறமையை வைத்து அவருடைய பெயர் வாங்குவார்கள். அந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது நான் தம்பி கார்த்திக் ராஜாவை நான் சந்திச்சிருக்கேன், அடிக்கடி சந்திப்பேன். இவருடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன நகைச்சுவை கொடுக்குறோமோ அந்த நகைச்சுவை தகுந்த மாதிரி அப்படியே நடித்து தண்ணி வருத்தி மற்றவர்களை சிரிக்க வைக்கும் திறமை நமது கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இருக்கிறது. அடி ஓட்ட வாங்கினாலும் அந்த அந்த சிரிச்ச முகத்தோட கொண்டு எனக்கு பொதுவாகவே நகைச்சுவை நடிகர்கள்ட்ட நம்ம புராணம் பேசுறது வள்ளிக்கிட்ட பேசுவோம் நம்ம. அதனால நகைச்சுவை நடிகர்கிட்ட நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி காமெடி கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது மாதிரி கொடுப்பேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் தம்பி கார்த்திக் ராஜாவும் தம்பி மருதமணி அவர்களும் இணைந்து மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே சிறப்பான ஒரு நகைச்சுவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்ம எப்படியெல்லாம் செதுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி மருதமணி அவர்கள். அவர் எப்படியெல்லாம் நீங்கள் செதுக்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவர் வளைந்து கொடுத்து அவர் எந்த அளவுக்கு நகைச்சுவையை நம்ம கொண்டு வரோமோ அந்த நகைச்சுவைகள் எல்லாமே உடனேக்கு உடனே அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நகைச்சுவையை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே நிலையாக நிறுத்தி இன்னைக்கு மக்கள் மத்தியிலே மருதமணினா யாருங்கிற ஒரு அடையாளத்தை இன்று காட்டியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் நான் முத சந்திக்கிறேன். நான் மறுபடியும் நாங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நாடகம் நிறையா கொடுத்துருக்கேன், நான் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. மென்மேலும் நான் இன்றைக்கி முதல் சந்திப்பிலே இவ்வளவு சிறப்பான நகைச்சுவை கொடுத்துருக்காருன்னா மிக பாராட்டக்கூடிய விஷயம். அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அது எனது ஆசையில், உங்களுடைய ஆசைகள், மக்களுடைய ஆசைகளும் தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் என்றைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கணும்.
வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் இந்த மேடையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா ஹரிதாரம் போட்டு வாழ்த்துறங்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் பொதுவாகவே நடிகர்கள் மனசார வாழ்த்துவேன். வெளிப்படையாக சும்மா உதட்டளவில் வாழ்த்து கிடையாது, மனசார வாழ்த்துவேன். ஏன்னா 4 பேரை உருவாகணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய பேரை உருவாக்கி இந்த கலைத்துறையை கொண்டு வரணும். கஷ்டப்படுறவங்க கஷ்டத்திலே இருக்கக்கூடாது, அவங்களும் ஒரு மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் அந்த வகையிலே மனதார வாழ்த்துகிறேன் இருவரையும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். உண்மையிலே பெருமையாக சொல்லணும்னு சொன்னால், நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் நான் ரொம்ப ஒரு தவம் இருந்தேன். உங்களை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களை சந்திக்கிறது நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களெல்லாம் சந்திக்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆண்டவன் உங்களை சந்திக்க வச்சதில் ரொம்ப ஒரு பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லது, நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இருவரும் மென்மேல வளர்க, உங்களுடைய வெற்றி கொடி நாட்டுக. ஆமா, அதோட இன்னொரு விஷயம், எங்களுக்கு இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிஸ்ரீ அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் அவங்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்றீங்க, அதனால அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் நிறைந்த செலவு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். சரி, 2 கணவரையும் பத்திரமா பாத்துக்க. கண்டிப்பா மாமா, எனக்கு 7 புருஷங்க இருக்காங்க. அண்ணன் தம்பி 7 பேரையும். சரி, நான் எத்தனாவது ஆளு? நீ தானே தம்பி, இவர் தானே அண்ணன். மூத்தவர மூத்தவர் அவரு. நாங்கள் போயிட்டு நீங்க பேர்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, என் புருஷங்க பேர்லாம். நமது ஊரு. ஆமா, இது உங்க ஊர். இது உங்க ஆமா, இது உங்க ஊரு. யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சொல்கிறேன், இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல். இது உங்க ஊரு யூடியூப் சேனலுக்கு. அப்படி சொல்லி நீங்க எப்போ ஏம்மா? கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பீங்களா? என்னம்மா ஐயோ, உன் செல்லத்துக்கு தெரியாம போச்சே. ஏம்மா, 2 புருஷங்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு வரேன். அந்த புருஷங்களை விடு, ரொம்ப நன்றிங்க. அந்த உன் செல்லம் என்னாச்சு? ஹலோ, மாதக்கிதம் கவி மாதக்கு செல வணக்கம். குருநாதற்கு நீண்ட ஒரு ஆசாரம் முன்பே நேந்திருக்கும் போது வாசம் பொய்க்கு போய் கோளுக்கு கோள் அறிவிழார் கிரட்டி அறிவுடைய ஆன்மீன் சிலைக்கு மந்திரம் தேவ மருந்து குரு அருளும் தந்திரம் ஞானம் தரமுறையை மேதினி உண்டியன்பார் கொண்டு இளையன்பார் கிளம்பி வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து. அந்த பொன்னாடை வாங்க வாங்க. செத்தாடி நான் கூட துண்டை வாங்காம போயிடுவோம்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொண்டு வந்துட்டாங்க. வாங்கம்மா. இங்கு நாரா நடித்துக் கொண்டிருக்கும் ஆர்மி தம்பி உடப்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு யூடியூப் சேனல், கோவை யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு, இது உங்கள் ஊரு யூடியூப் சேனல். யூடியூப் சகோதரர் நான் நேரில் பார்க்குறேன், இன்னைக்கு தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இங்கே நாடகம் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு கூட சொல்ல முடியல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வந்துச்சு, பார்த்தேன், மறுபடியும் இது பண்ண முடியல. அனுப்பிச்சிட்டாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரக்கு நான் பார்த்ததே தாமதமாக பார்த்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வரக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, அதனால் வர முடியாது, என்னத்தை இன்னொரு நாடகம் சொல்லுவோம்னு நினச்சேன். சந்தோஷம். எனக்கு பொன்னாடை வழங்கி அங்கிருந்து வந்து பொன்னாடை வழங்கி பெருமை சேர்த்து நோட்டீஸ் அனுப்புனாரு, 500 ரூபா கொடுங்கன்னு கொடுத்துட்டாரு. இந்த நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். சரி, சந்தோஷம். இன்னொரு 500 ரூபா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மருதமணி அவர்களுக்கு ஆமாம், நமது சேனல் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சேனல்களுக்கும், இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அனைவருக்குமே நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். உங்கள் அனைவருமே எங்களெல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டியவர்கள் நீங்கள் எல்லாம். முதல் கண்ணாடி நீங்கள் தான், முகம் பார்க்கும் கண்ணாடினா நீங்கள் தான் முதல் கண்ணாடி. அதனால் உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி அந்த வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும், எல்லா கலைஞர்களையும் சிறப்பாக மக்கள் மத்தியிலே எடுத்து கொண்டு சென்ற உங்கள் அனைவருக்குமே எங்களது குடும்பத்தின் கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி கலந்த வணக்கம். வேற சொல்லணும் சாமி, கந்தசாமி, சின்னசாமி, மாரிசாமி, ஆண்டிசாமி, சோனசாமி. அப்படி இல்லை, அவங்க பேரெல்லாம் உண்மையான பேர் தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு தவறான பேர் சொல்லிட்டு பேர்லாம் இருக்கிறது, அவருக்கு பேர் இருக்கிறது. சரி, நன்றி. இந்த ஊர்ல துண்டை வாங்கிக்கிறவங்க இங்கே பொன்னாடை வழங்குகிறார்கள். மருதமணி இங்கே நகைச்சுவை நடிகர் அருமை சகோதரர் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே இன்னும் ஒரு நகைச்சுவை நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை தம்பி கார்த்திகராஜா அவர்களுக்கு, திணையத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா, சங்கீத பறவைகளா, காவல்துறை சங்கீத பறவைகள், அதனுடைய காவல்துறை நந்தினி பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்னைக்கு வணக்கம். நந்தினி அவர்களுக்கு நகைச்சுவை
நகைச்சுவை நடிகை ராணி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ராஜ நடிகை நந்தினி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை வழங்கப்படுகிறது. தலைமையில் உள்ள பெரிய பற்று அண்ணன் சாருக்கு எங்க நேரம் வந்தாலும் சரி. தலைமையில் பற்று எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்த சங்கராபுரம் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அழகேசன் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான ஆள். பெருமாள் ராஜுக்கிட்டே நான் செட்டிநாட்டில் இருக்கையில் அவர் மாணிக்க சிறப்பு பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்து எங்கள் ஊரில் நான் முறையூர் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதனால் நாடகத்தில் கொஞ்சம் விருப்பம் இருந்ததுனால இந்த செட்டில் வந்தது பார்த்துட்டு நானும் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். அப்படி இருந்து நடுவில் சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் மக்கள் இவ்வளோ தூரம் விழிப்பாக இருக்கிறாங்க. உண்மைக்கு இன்னைக்கு நலிவடைந்த துறையாக போயிடுச்சு நாடகத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறதுக்காக நம்ம இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய போட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தா எல்லா இடத்துலையுமே யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போ உங்களுடைய நாடகங்களை நாங்கள் பந்தோசத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியாது, அடுத்த டியூட்டியில் போகிறோம். இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் அந்த யூடியூப்ல இருந்து நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. பால் சரிங்க சார், சரிங்க. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் பிடித்த நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 என்று கதைப்படி